வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலுக்காக அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது இன்று உறுதியாகிறது. மக்களவையில் 5 தொகுதிகளும் மாநிலங்களவையில் ஒரு இடமும் ஒதுக்கப்படலாம் என தகவல். திமுக கூட்டணியில் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. வைகோ உட்பட 400 பேர் மீது கன்னியாகுமரி போலீசார் வழக்கு பதிவு. பிரதமர் வருகையை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து நடவடிக்கை. எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அதிமுக கூட்டணி பலவீனமானதுதான் என திருமாவளவன் கருத்து. 5 ஆண்டுகால ஆட்சியில் ஈழத் தமிழர்களுக்காக பாஜக அரசு செய்தது என்ன எனவும் கேள்வி. மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேச மாநிலங்களில் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் திட்டம். உளவுத்துறை எச்சரிக்கை அடுத்து ரயில் நிலையங்கள், மக்கள் கூடும் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு. அதிமுக தேமுதிக கூட்டணி இன்று உறுதி செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்திற்கு சென்ற கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அடையாறில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு ஓ பன்னீர்செல்வம் புறப்பட்டு சென்றுள்ளார். இதனையடுத்து தேமுதிக முக்கிய நிர்வாகிகளும் தனியார் விடுதிக்கு வந்த பின்னர் இரு கட்சிகளிடையே முறைப்படியான பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிகின்றது. இதனிடையே இதுகுறித்து கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரும் அடையாறு தனியார் விடுதிக்கு வருவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் முன்னிலையில் அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தை நடைபெற்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் எனவும் அதன் பின்னர் கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் இரு கட்சிகளின் தலைவர்களும் கையெழுத்திடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக நிர்வாகிகளுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான விவரங்களை அறிவிப்பார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7, பாஜகவுக்கு 5, என்ஆர் காங்கிரசுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலையொட்டி திமுக கூட்டணி இன்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என அண்ணா அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் காங்கிரசுக்கு 10 தொகுதியிலும், முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 1 தொகுதியும் திமுக ஒதுக்கியுள்ளது. இடையே தேமுதிகவுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றது. இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்பட்டு தொகுதி உடன்பாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலினும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கையெழுத்திடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உட்பட 400 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நெல்லை தூத்துக்குடி சந்திப்பான காவல் கிணறுவில் பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைகோ தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது பிரதமர் மோடிக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் கோபேக் மோடி என கருப்பு பலூன்களும் வானில் பறக்க விடப்பட்டது. இதனையடுத்து பாஜகவினர் சிலர் கூட்டத்தில் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வன்முறையை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். பின்னர் வைகோ உள்ளிட்ட மதிமுக தொண்டர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். கல்வீச்சில் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போராட்டம் தொடர்பாக 50 பெண்கள் உட்பட 400 பேர் மீது பணக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதிய திட்டங்களை அறிவிப்பது, கவர்ச்சி முழக்கமிடுவது, தேர்தலுக்காக பிரதமர் மோடி மக்களை ஏமாற்றும் நாடகம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி இதுவரை அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று சாடினார். தேர்தல் லாபத்திற்காக ராணுவ படை வீரர்களின் தியாகத்தை பயன்படுத்தக்கூடாது என கூறிய திருமாவளவன், காங்கிரஸ், திமுக ஈழத்திற்கு எதிரான கட்சிகள் என கூறும் பாஜக இந்த 5 ஆண்டுகளில் ஈழத் தமிழர்களுக்கு செய்தது என்ன என கேள்வி எழுப்பினார். 7 பேர் விடுதலைக்கு மத்திய அரசு எதிராக உள்ளதாக கூறிய அவர், பாஜக இடம்பெற்றுள்ள அதிமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இணைந்தாலும் அது பலவீனமான கூட்டணிதான் என்றும் விமர்சித்தார். பிரதமர் அவர்கள் பிரதமராவதற்கு முன்பும் இதே போன்ற கவர்ச்சி முழக்கங்களை முன்வைத்தார்.
1 கோடி பேருக்கு மேலாக வேலைவாய்ப்பு தருவதாக சொன்னார்கள். எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு தந்தார்கள் என்பதை இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை. சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலே பணம் வைப்புத் தொகையாக அல்லது உதவித்தொகையாக வழங்குகிறார்கள். அதுபோல தேர்தலுக்கான கவர்ச்சி முழக்கங்களை, கவர்ச்சி திட்டங்களை அறிவிப்பது என்பதுதான் மோடி அவர்களின் வாடிக்கை. ஆகவே இது ஒரு ஏமாற்று வேலை, தேர்தலுக்காக செய்கிற ஒரு நாடகம். மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களில் மும்பை தாக்குதல் போல் மற்றொரு தாக்குதலை நடத்த தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து மற்றொரு தாக்குதலை நிகழ்த்த தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஹைதராபாத்தில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் பதுங்கியிருந்து இந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து டெல்லி, மும்பை, அகமதாபாத் உள்ளிட்ட முக்கிய நகரங்களின் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் அனைத்து ரயில்களிலும் சோதனை மேற்கொண்டு கண்காணிப்பை அதிகரித்துள்ளனர். குறிப்பாக ஜம்முவில் இருந்து வரும் ரயில்களில் சோதனை அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து மும்பை சர்ச்கேட் ரயில் நிலைய காவல்படை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வடோதரா, அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட நகரங்களின் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கும் எச்சரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டு உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். மத்திய மாநில அரசிடம் வலியுறுத்தி 8 வழிச்சாலை திட்டத்தை வரவிடாமல் வலியுறுத்துவோம் என பாமக இளைஞரணி பொதுச் செயலாளர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட மக்களின் 78 ஆண்டுகால கோரிக்கையான தருமபுரி மொராப்பூர் ரயில் திட்ட அடிக்கல் நாட்டும் விழா நாளை மறுநாள் நடைபெறும் எனவும் விழாவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொள்வதாகவும் கூறினார். 8 வழிச்சாலை திட்டம் விவசாயிகளுக்கு எதிரான திட்டம் என்பதால் அதனை செயல்படுத்தக்கூடாது என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவோம் என கூறிய அன்புமணி ராமதாஸ், நடிகர்கள் அரசியல் ஈடுபடாது என கமல்ஹாசனை விமர்சித்தார். அதிமுக, பாமக, பாஜக கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் மகிழ்ச்சி என்றும் அவர் கூறினார். முழுமையாக 179A அந்த ஹைவேஸ் வாணியம்பாடியிலிருந்து அயோத்திப்பட்டினம் வரைக்கும் அதை முழுமையாக செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறேன். நிச்சயமாக நான் வலியுறுத்துவேன். நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து வலியுறுத்தி இருக்கின்றேன். 8 வழிச்சாலை சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு. அதை எதிர்க்கின்றோம். அது வரக்கூடாது. அது விவசாயிகளுக்கு எதிரான திட்டம். அதை நிச்சயமாக அழுத்தம் கொடுத்து இந்த திட்டம் வராமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எங்கள் கூட்டணியில் யார் வேணும்னா வரலாம். தேமுதிக வந்தால் அது மகிழ்ச்சி தான். அரசியல்ல யார் வேணா வரலாங்க. வந்து மக்களுக்கு உழைத்தால் நிச்சயமாக மக்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பார். பாகிஸ்தான் பிடியில் சிக்கிய இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் 2.5 நாட்களுக்கு பிறகு நாடு திரும்பியுள்ளார். பாகிஸ்தான் பிடியில் சிக்கிய அபிநந்தன் முன்னதாக ராவல்பிண்டி நகரிலிருந்து லாகூரில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் பாகிஸ்தான் அதிகாரிகள் அபிநந்தனை அழைத்துக் கொண்டு ராணுவ வாகனத்தில் சாலை மார்க்கமாக வாகா எல்லையை வந்தடைந்தனர். பின்னர் வாகா அட்டாரி எல்லையில் கங்கம் மற்றும் குடியேற்றம் தொடர்பான உரிய ஆவண நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. இறுதியாக அபிநந்தன் 2 நாட்டுக்கும் பொதுவான எல்லைப் பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு இந்திய விமானப்படை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் இருவரிடமும் இரவு 9:20 நிமிடங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டார். அப்போது அபிநந்தன் வெள்ளை நிற சட்டையுடன் நீல நிற கோட்டும் சாம்பல் நிற கால் சட்டை மடிந்து மிடுக்குடன் இந்திய எல்லைக்குள் வந்தார். பின்னர் அவர் அங்கிருந்து பலத்த பாதுகாப்புடன் காரில் அமிர்தசரஸ் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாயகம் திரும்பியது நல்ல விஷயம் என நாடு திரும்பிய இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் தெரிவித்துள்ளார். இந்திய விமானி அபிநந்தன் வாகா எல்லையில் இந்திய அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்திய பகுதியில் கால் வைத்தவுடன் அபிநந்தன் தாயகத்திற்கு திரும்பியது நல்ல விஷயம் என்று கூறியதாக அவரை வரவேற்று அழைத்துச் செல்ல வந்த அதிகாரி பத்திரிகையாளரிடம் தெரிவித்தார். மேலும் அப்போது செய்தியாளரிடம் பேசிய இந்திய விமானப்படை துணை தளபதி RGK கபூர், விமானி அபிநந்தன் நிறைய மன அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டு இருப்பதால் அவரை முழுமையான மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்வதாக தெரிவித்தார். இதனிடையே பாகிஸ்தான் பிடியில் சிக்கிய போதிலும் வலிமையுடனும் தைரியத்துடனும் இருந்த இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனுக்கு உலக அளவில் சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உலக அளவில் வெல்கம் ஹோம் அபிநந்தன் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகி முதலிடம் பிடித்துள்ளது. இந்திய விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் அபிநந்தன் நாடு திரும்பியதை வரவேற்று குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில், விங் கமாண்டர் அபிநந்தனின் கடமை உணர்ச்சி மற்றும் தைரியத்திற்காக தேசம் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார்.
வீரர் அபிநந்தனின் கண்ணியத்திற்கும் அவருக்கும் இந்திய விமானப்படையின் எதிர்கால வெற்றிகளுக்கும் ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது ட்விட்டரில் விமானப்படை வீரர் அபிநந்தனின் வீரத்தால் ஒட்டுமொத்த நாடே பெருமை கொள்வதாகவும் பாதுகாப்பு படைகள் மற்றும் 130 கோடி மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். விங் கமாண்டர் அபிநந்தனுக்காக நாடு பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாடு திரும்பி அவரை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன் ட்விட்டர் பக்கத்தில் அபிநந்தன் வீரம், மன உறுதி நாடு பாராட்டுவதாகவும் இக்கட்டான நிலையிலும் அமைதியை கடைபிடித்த அபிநந்தன் நாட்டு இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விமானப்படை வீரர் அபிநந்தனின் கண்ணியமும் துணிச்சலும் தங்களை பெருமையடைய வைத்துள்ளதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாடு திரும்பிய அபிநந்தனை அன்புடன் வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். அபிநந்தனை நாட்டு மக்களோடு சேர்ந்து தானும் வரவேற்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஆந்திராவுக்கு வருகை தருவது ஏன் என்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு சந்திரபாபு நாயுடு எழுதியுள்ள கடிதத்தில் 5 ஆண்டு காலம் ஆட்சியிலிருந்து ஆந்திராவுக்கு வழங்கிய ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்துள்ளார். 29 முறை டெல்லியில் சந்தித்து மனு அளித்தும் ஆந்திர மக்களின் கோரிக்கை தொடர்பாக இதுவரை எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்துக்கு வரும்போது ஆந்திராவில் வசிக்கும் 5 கோடி மக்களின் கோபத்தினை பிரதிபலிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ள அவர் ஆந்திர மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஆந்திராவுக்கு வருவதற்கு வெட்கமாக இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருடன் நடக்கும் ஆலோசனை கூட்டத்திற்கு வரும்போது கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பை காட்டுவோம் என்றும் தனது கடிதத்தில் சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதிகளுக்கு நிதி செல்வது தேசிய புலனாய்வு பிரிவு நடவடிக்கையால் தடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற தேசிய புலனாய்வு அமைப்பின் புதிய அலுவலக திறப்பு விழாவில் பேசிய அவர் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். என்ஐஏ மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கைகளால் தீவிரவாத அமைப்புகளுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கிடைத்து வந்த நிதி தடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய ராஜ்நாத் சிங் கள்ள நோட்டு புழக்கமும் குறைந்துள்ளதாக கூறினார். IS தீவிரவாத அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து விசாரிப்பதற்காக தேசிய புலனாய்வு அமைப்பு சார்பில் ஆய்வு பிரிவு தனியாக அமைக்கப்படும் என கூறிய அவர் இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவால் தரை முழுவதும் பனி மூடி கிடக்கின்றது. வட மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடும் குளிர் நிலவுகின்றது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் இன்று காலையில் கடும் பனிப்பொழிவு இருந்தது. இதனால் தரை முழுவதும் மட்டுமின்றி கட்டிடத்தின் கூரைகள், மரங்கள் ஆகியவற்றிலும் பனி மூடியுள்ளதால் அவை வெண்மையாக காட்சியளித்தன. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பல்வேறு அமைப்பினரும் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தமிழ்நாடு பார்கவ குல சங்கத்தின் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து ஏடி பன்னீர்செல்வத்திற்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்தனர். இரட்டைமலை சீனிவாசன் மணிமண்டபம் அமைக்கப்படும் என அறிவித்ததற்கு புரட்சி தமிழகம் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி, கென்னடி குமார் ஆகியோர் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அழகு முத்துக்கோன் சிலைக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என அறிவித்ததற்கு பாரத முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டிடங்களை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார். குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை தலைமை அலுவலக கட்டிடம், தியாகராய நகர் மண்டல உதவி ஆணையர் அலுவலக கட்டிடம், அமுதம் பல்பொருள் அங்காடி, பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தலைமை அலுவலக கூடுதல் கட்டடம், நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அரியலூர் மண்டல அலுவலக கட்டடம், 17 சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். மதுரை மாவட்ட பாசன பகுதிகளுக்கு முறைப்பாசன முறையில் வைகை அணையிலிருந்து இன்று முதல் 4 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் 47 அடியாக குறைந்ததால் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மதுரை மாவட்ட விவசாயிகள் பாசனத்திற்கு கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து வைகை அணையிலிருந்து கடைசி தவணையாக தற்போது பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 250 கன அடி வீதம் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் 4 நாட்களுக்கு மட்டும் திறந்துவிடப்படுகின்றது. அதன் பின்னர் தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டு இருப்பில் உள்ள தண்ணீரை மதுரை, சேடப்பட்டி, தேனி நகராட்சி, ஆண்டிப்பட்டி பகுதியின் குடிநீர் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டசபையில் 4 மாதத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் நாராயணசாமி இன்று தாக்கல் செய்கிறார்.
புதுச்சேரி சட்டசபை கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது சிறப்பு சட்டமன்றம் கூட்டப்பட்டது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு சட்டசபை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் புதுச்சேரி மாநில சட்டசபை கூடுகின்றது. அப்போது 4 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்றது. நிதி பொறுப்பை வகித்து வரும் முதலமைச்சர் நாராயணசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் அனகாபுத்தூரில் அரசு உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க சென்றவரின் வீட்டில் 22 பவுன் நகைகள் கொள்ளை போனது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் அனகாபுத்தூரை சேர்ந்த பாஸ்கரன் மின் பணியாளராக பணியாற்றி வருகிறார். பாஸ்கரன் வேலைக்கு சென்ற நேரத்தில் அவர் மனைவி ரேவதி 2000 ரூபாய் அரசு உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்காக அவசரத்தில் வீட்டை பூட்டாமல் சென்று விட்டார். அவர் விண்ணப்பம் எழுதி கொடுத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தபோது பீரோவில் இருந்த 22 பவுன் நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ரேவதி கணவர் பாஸ்கரனுக்கு தகவல் தெரிவித்தார். பாஸ்கரன் அளித்த புகாரின் பேரில் சங்கர் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். 2000 ரூபாய் உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்க சென்றவர் வீட்டில் 22 பவுன் நகைகள் கொள்ளை போனது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி அருகே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருமபுரி அடுத்த ஏமக்குட்டியூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இக்கிராம ஊராட்சி நிர்வாகம் கடந்த 3 மாத காலமாக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் சிரமம் அடைந்தனர். அன்றாட பணிகளை கூட செய்ய முடியாமல் தண்ணீரை தேடி அலைய வேண்டிய அவல நிலைமைக்கு உள்ளாக்கினர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் இப்பிரச்சினை தீர்க்கப்படவில்லை. ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் தருமபுரி சேலம் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த ஊராட்சி அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். கூடிய விரைவில் இப்பிரச்சினை தீர்க்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பல்லடம் அருகே நடத்தையில் சந்தேகமடைந்த கணவன் குத்தியதில் மனைவி பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள அருள்புரம் செந்தூரன் காலனியை சேர்ந்தவர்கள் ஜாஸ்மின் முருகேஷ் தம்பதியினர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் பனியன் தொழில் செய்து வருவதால் குழந்தைகள் இருவரையும் ஜாஸ்மினின் பெற்றோர் வீட்டில் வளர்ந்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் உறவினர்களும் தலையிட்டு சமரசம் செய்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை ஜாஸ்மின் வீடு திறக்கப்படாமல் இருந்ததால் அருகில் உள்ளவர்கள் ஜன்னலை திறந்து பார்த்தனர். அங்கு உடலில் கத்தி குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் ஜாஸ்மின் இருந்துள்ளார். இனி பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் ஜாஸ்மினின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் ஜாஸ்மினின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவன் முருகேஷ் ஆத்திரத்தில் தனது மனைவியை குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்தது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் அருகே கோவில்களில் சுவாமி வழிபாடு மேற்கொள்வதில் இரு தரப்பினரிடையே இருந்த பிரச்சினை முடிவுக்கு வந்ததால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் திறக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் திருமலைகிரி தோப்புக்காட்டில் உள்ள ஸ்ரீ சைலகிரீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்கள் அமைந்துள்ளன. கடந்த 2015ஆம் ஆண்டு கோவிலில் கும்பாபிஷேகத்தை நடத்த ஒரு பிரிவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இது தொடர்பாக இரு பிரிவினரிடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதையடுத்து சைலகிரீஸ்வரர் கோவில் மற்றும் வேடுகத்தான்பட்டி வரதராஜ பெருமாள் கோவில்களுக்கு கோட்டாட்சியர் சீல் வைத்தார். இது மட்டுமின்றி 15 கிராமங்களுக்கு 144 தடை உத்தரவும் விதிக்கப்பட்டது. இதுகுறித்து இரு பிரிவினரும் தனித்தனியே வழக்கும் தாக்கல் செய்தனர். இந்நிலையில் இரு பிரிவை சேர்ந்தவர்களும் வழக்கை திரும்ப பெற்ற நிலையில் சைலகிரீஸ்வரர் கோவில் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் 144 தடை உத்தரவை விலக்கிக் கொள்வதாக சேலம் வருவாய் கோட்டாட்சியர் செழியன் அறிவித்தார். இதையடுத்து இரு கோவில்களும் கும்பாபிஷேக விழாவை நடத்த ஊர் மக்கள் முடிவு செய்திருந்தனர். இந்நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று 2 கோவில்களும் சீல் அகற்றப்பட்டது. மேலும் 2 கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன. இடையே வரும் திங்கட்கிழமை 2 திருக்கோவில்களிலும் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதால் இரு தரப்பினரும் கோவில்களை சுத்தம் செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ் வழங்க லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கல் அருகே உள்ள லிங்கம நாயக்கர் பகுதியை சேர்ந்தவர் திருமலை சாமி. இவர் சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ் கேட்டு வடுகப்பாளையம் ஊராட்சியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். சிறு குறு சான்றிதழ் வழங்குவதற்கு கிராம நிர்வாக அலுவலர் ஆனந்தன் என்பவர் 2500 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து திருமலை சாமி லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் ஆலோசனையின்படி ரசாயனம் தடவிய ரூபாயை திருமலை சாமி கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஆனந்தனிடம் கொடுத்துள்ளார். லஞ்ச பணத்தை வாங்கிய போது மறைந்திருந்த அதிகாரிகள் ஆனந்தனை கையும் களவுமாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சேலம் அருகே தவறான சிகிச்சை அளித்த மருத்துவமனையை உறவினர்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் இரும்பாலை கொல்லப்பட்டியை சேர்ந்த தாமோதரன் துர்கா தம்பதியினர் துர்கா மகப்பேறுக்காக சேலம் பள்ளப்பட்டி உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் வியாழனன்று காலை துர்கா தாமோதரன் தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்த பின் துர்காவின் உடல்நிலை மோசமானதால் வேறு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். பின்னர் வேறு தனியார் மருத்துவமனையில் துர்காவை அனுமதித்துள்ளனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் துர்கா இறந்துவிட்டார் என கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். சிகிச்சையில் ஏற்பட்ட தவறினால் தான் அவர் உயிரிழந்தார் என மருத்துவர்கள் கூறியதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் பள்ளப்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்குள் நுழைந்து கண்ணாடி மற்றும் டேபிள்களை அடித்து நொறுக்கி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பின் போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னையில் வெயிலின் உக்கிரம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் கோயம்பேடு சந்தைக்கு நீர்ச்சத்துள்ள தர்பூசணி பழங்களின் வரத்தும் அதிகரித்துள்ளது. புவியின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டு முழுவதும் காலநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. குளிர்காலத்தை விட கோடை காலத்தில் வெளியே செல்லும் மனிதர்களுக்கு தளர்ச்சியும் நாவறட்சியும் ஏற்படுகிறது. கோடை காலத்தில் பகல் முழுவதும் வெயில் சுட்டரிப்பதால் அதிகமாக வியர்வை வெளியாகி நீர் சத்து குறைந்து உடல் சோர்வடைந்துவிடும். தண்ணீர், மோர், பழச்சாறு, இளநீர், எலுமிச்சை சாறு ஆகியவற்றை அடிக்கடி அருந்தினால் நீர்ச்சத்து இழப்பை தடுக்கலாம். நெல் கஞ்சி, சோளம், கேழ்வரகு, கம்பு ஆகியவற்றை சமைத்த கூழ் அருந்துவதன் மூலமும் உடலுக்கு நீர் சத்தும் தெம்பும் கிடைக்கிறது. இத்தகைய உணவுகள் கிடைக்காத இடங்களில் நீர்ச்சத்துள்ள பழங்களை உட்கொள்வதன் மூலம் உடலுக்கு தெம்பூட்டலாம். நீர்ச்சத்துள்ள பழங்களில் தலையாயது தர்பூசணி. சென்னையில் வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. இதையடுத்து கோயம்பேடு சந்தைக்கு தர்பூசணி பழங்களின் வரத்து தொடங்கியுள்ளது. திண்டிவனம், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் விளையும் தர்பூசணி பழங்கள் லாரிகள் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இங்குள்ள மொத்த வணிகர்களிடமிருந்து சில்லறை வணிகர்கள் தர்பூசணி பழங்களை வாங்கி செல்கின்றனர். இரவில் கொண்டு வரப்படும் தர்பூசணி பழங்கள் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் விற்றுவிடுகிறது என்கிறார் மொத்த வணிகர் ஷாஜகான். சம்மர் சீசன் ஆரம்பிச்சதுனால இப்போ சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகிட்டு இருக்குது. சேல்ஸ் எல்லாம் வந்துட்டு டபுள் டைம்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது. நம்மளோட கஸ்டமர்ஸோட இப்போ 5 டன் இருக்கிற இடத்துல இப்போ வந்து 10-12 டன் விற்குது. நாங்கள் லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா போயிட்டு இருக்குது. தர்பூசணி பழத்தில் கால்சியம் சத்து அதிகம் இருப்பதால் தசைகளின் சோர்வை நீக்குகிறது. இரத்த கொதிப்பு ஏற்படுவதையும் தடுக்கிறது. மற்ற பழங்களை விட விலை மலிவாகவும் அனைத்து இடங்களிலும் கிடைப்பதாகவும் இருப்பதால் மக்கள் தர்பூசணி பழங்களை வாங்கி செல்கின்றனர். ஒரு பழம் 50 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. சாலையோரங்களில் தள்ளு வண்டிகளில் பழங்களை துண்டு துண்டாக நறுக்கி 10 ரூபாய் என்கிற விலையிலும் விற்கின்றனர். வெயில் சீசனாலன்றதுனால தர்பூசணி சாப்பிட நிறைய பேர் வராங்க. பரவாயில்ல, 10 ரூபா போடுறோம். பவுல் 10 ரூபா, பீஸ் 10 ரூபா, ஜூஸ் 15 ரூபா. இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நிறைய வெயில் வரும்போது நிறைய ஜூஸ்னா நிறைய வியாபாரம் ஆகும். நல்லது. கோடை காலம் என்றாலே வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த வருடம் ஆரம்ப நாட்களிலேயே சற்று அதிகமாக இருக்கிறது. இந்த நேரங்களில் மனித உடலானது அதிக அளவில் சோர்வடையும் என்பதால் உடலுக்கு ஊட்டச்சத்து என்பது மிகவும் முக்கியம். அதனால் பழம் மற்றும் பழச்சாறுகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்கிறார்கள். அதிலும் முக்கியமான ஒன்று தர்பூசணி மற்றும் கரும்புச்சாறு போன்றவை மிக எளிதில் கிடைக்கக்கூடியவை. அவை விலை மலிவாக கிடைப்பதால் பொதுமக்கள் அதை அதிக அளவில் வாங்கி செல்கிறார்கள். மேலும் இவை 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் எளிதாக வாங்குகின்றார்கள். இதனால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விமலுடன் செய்தியாளர் பவுனியா.